வணக்கம் உறவுகளே. உங்களோட பாஸ் அல்ல யாராவது ஒருத்தர் ஒரு வேலையை தாரார். அந்த வேலையை தந்து நீங்கள் அதை சரியாக செய்து முடித்தா உங்களுக்கு போனஸ் தாரன்னு சொல்லி ஒரு பாஸ் சொல்கிறார். இன்னொருத்தர் அதே வேலையை தாரார். ஆனால் அவர் சொல்கிறார், நீங்கள் சரியாக வேலை செய்யாட்டி உங்களுக்கு தர்ற சம்பளத்தை குறைப்பறேன்னு சொல்கிறார். இந்த ரெண்டு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் எந்த வேலையை மிகவும் சந்தோஷமாக ஈடுபாட்டோட அக்கறையாக உங்களோட முழு திறமையும் பாவித்து செய்வீங்க. அத்தோட நீங்கள் அந்த வேலையை செய்கிற நேரம் எந்த வேலையை செய்யக்கல அல்ல எந்த போசுன்ற வேலையை செய்யக்கல உங்களோட மனசில் சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் ஒரு நிறைவான வேலையை செய்கிற ஆத்ம திருப்தியும் கிடைக்கும். சிம்பிளான கேள்வியை சொல்கிறீங்களா? ரிவார்ட் தர அந்த பாஸ் அவற்றை வேலையை தான் செய்ய விரும்புவீங்கன்னு, அந்த வேலையில் தான் உங்களோட ஈடுபாடு கூட இருக்கும்ன்றது இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே நடக்கிறது என்னன்னு சொன்னால், யாருமா அதை மற்றவங்களுக்கு செய்கிறதில்லை. எங்களுக்கு கிடைக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம். எங்களோட பிள்ளைகள்கிட்ட எங்களோட பிள்ளைகள் படிக்காட்டி அல்லது படித்தா நாங்கள் என்ன செய்கிறோம்? தண்டனை கொடுக்குறோமா, ரிவார்ட் கொடுக்குறோமா? டீச்சர்ஸ், உங்களோட பிள்ளைகள் நல்ல மார்க்ஸ் எடுத்த ரிவார்ட்ஸ் கொடுக்குறீங்களா, தண்டனை கொடுக்குறீங்களா? ரிவார்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நல்லது தான் செய்கிறீங்க. தண்டனை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதே சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சு பாருங்க. உங்களோட ஆஃபீஸில், உங்களோட நிறுவனத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கடன் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கீழே அல்லது உங்களோட வேலையை செய்கிற ஒருத்தர் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வேலை செய்யணுன்றதுக்காண்டி மட்டும் சொல்லலை. அவர் முழு ஈடுபாட்டோட முழு சந்தோஷத்தோட ஒரு வேலையை செய்யக்கல அல்லது ஒரு மாணவன் படிக்கல, அதில் வர்ற ரிசல்ட்ஸ் 2 மடங்காகும். அது ஒரு பூரணமான வெற்றியை உங்களுக்கு தரும். உங்களோட நிறுவனத்தில் முன்னெடுத்து தரும். உங்களோட மாணவர்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்களுக்கு ஒரு நல்லது செய்த நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் இருக்குது. வேலை செய்கிறவங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு நல்ல செயலை செய்த ஒரு திருப்தி அவங்களுக்கும் கிடைக்கும். ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லி பெருசாக ஒன்று கொடுக்க தேவை. சின்ன ஸ்டாரே காணும், அது ஒரு சின்ன பென்சில் காணும், ஏதாவது சின்ன விஷயம். ஏன்னு சொன்னால், ஒரு தண்டனை கிடைச்சா அதை அவன் 4 பேர்கிட்ட போய் சொல்லிடாது, மனசுக்கு நினச்சி கவலைப்படுவான். அதே இன்னும் சின்ன ரிவார்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அது எவ்வளோ பெருமதியானது இல்லை. அங்கே ரிவார்ட்ஸ் தான் முக்கியம். அந்த ரிவார்ட்ஸை அவன் 4 பேர்கிட்ட போய் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அதை வச்சுக்கொண்டு அவன் இன்னும் முன்னேறதுக்கு நிறைய உதவியாக இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.